பிள்ளையாகிடும். அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர், மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கு இவர்களே, ஆண்டவருடைய அன்பு பிரசனத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து பெந்தகோஸ்தே பெருவிழா, தூய ஆவியாரின் பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நாள். திருச்சபை தோன்றிய நாள். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு 50வது நாளாக இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா கொண்டாடப்படுகிறது. எவ்வாறு தூய ஆவியாருடைய வருகை திருத்துதருடைய வாழ்விலே ஒரு புத்துணர்வையும் புதிய ஆற்றலையும் கொடுத்தது போல கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலும் கூட தூய ஆவியாருடைய வருகை நமக்கு பெரும் மகிழ்ச்சியையும், நாமும் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழுகின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு அழைப்பு விடுகின்றார். எனவே இந்த அருமையான நாளிலே நாம் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்றியவர்களாக, கிறிஸ்துவை சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழுகிறோமா என்ற ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் எழுப்பியவர்களாய் ஆவியானவர் தாமே நம்மோடு இருக்கிறார். நமக்கு புத்துணர்வையும் புதிய ஆற்றலையும் புதிய திடனையும் தருகிறார் என்ற நம்பிக்கை உணர்விலே இந்த பலியில் நம்மை நாமே முழுமையாக இணைத்துக் கொள்வோம். இந்த தெய்வீக திருப்பலியானது கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் தாமே நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தெய்வீக அமைதியையும் மகிழ்ச்சியையும் மறுவாழ்வையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியில் இணைந்து நாம் உருக்கமாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று ஆண்டவரிடத்தில் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதை வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளப்பட்ட எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவர்
கிறிஸ்து இறைவனே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திசையிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் விசுவாசிகளின் இதயங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று பெருங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடித்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமேலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒரு நாளும் விலகாத
என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார், அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 3 முதல் 7 மற்றும் 12 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்கள் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றித்திருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் அடிமைகள் ஆனாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. படைத்திடும் தூய ஆவி மக்கள் தம் இதயங்களில் சேரி நிரப்பும் அருட்பிரசாதத்தால் நீவிர் வழங்கின இதயங்களில் தீச்சரவாளன் என்பவரே சீரிய இறைவனின் திருக்கொடையே ஊற்றே அக்கினியே வளரன்பே ஞான பூசுதலே தகை கொடையேழு கொரியவரே தந்தை வழக்கர திருவிரலே சகபிதா வாக்கினை காப்பவரே சர்வ சொல்வரம் நாவில் நிறைப்பவரே ஐம்புலன்களுக்கொளி மூட்டிடுவே அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவே தெம்பிலா உடற்கழிவில்லாத சீர்மிகு வலிமையை ஏற்றிடுவே துரிதமாயம் பகைவரை விரட்டி சுருக்காய் சமாதானம் அருள் வீரே வரும் வினைகளில் இருந்தகன்றிடவே வழி நடத்தும் தலைமை வகித்தே வழியாக தந்தையையும் ஓர் சுதனவரையும் அறிந்திடவே தம்பிரான் இருவர்
உதவும். தந்தை இறைவனுக்கும் மகிமை, தாழ்விடத் துயிர்த்த சுதனுக்கும் இந்த தீச்சரவாளனுக்கும் என்றென்றும் மகிமை பெருகிடுக. கொண்டோரின் இதயங்களை அன்பின் தீனால் நிறைத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 23 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு 5 சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் இலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியை காணுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெந்தகோஸ்தே பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஒரு நெருக்கடி மிக்க இக்கட்டான ஒரு முடக்கப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன என்று உங்களுக்கு தெரியும். கொரோனா வைரஸ், இந்த கொடிய நோய் நம்மையும் நம்முடைய இயல்பான வாழ்வையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் நம்முடைய பொருளாதார நலன்களையும் நமக்குரிய வாய்ப்புகளையும் முடக்கி போட்டிருக்கிறது என்று சொல்லலாம். எப்போது இதற்கு முடிவு வரும்? ஃபாதர், எப்போது பூச வைப்பீங்க, கோயில் திறப்பீங்க என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஒரு முடக்கப்பட்ட வாழ்வு. இதே முடக்கப்பட்ட வாழ்வைத்தான் ஆண்டவர் இயேசுனுடைய இறப்புக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் கொண்டிருந்தார்கள். எல்லாம் போச்சு, இயேசு போய்விட்டார், இயேசுவை கொன்றுவிட்டார்கள், இனி நமக்கென்று ஒன்றுமில்லை என்ற ஒரு அவம நம்பிக்கை அப்போஸ்தலருடைய உள்ளத்திலே இருந்த அந்த நேரத்தில் தான் இயேசு உயிர்க்கிறார்.
இயேசு உயிர்த்த பிற்பாடும் கூட முழுமையான ஒரு பற்றுதல், ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை இந்த அப்போஸ்தலர்களுக்கு வரல. எனவே தான் ராயப்பர் என்ன நினைக்கிறார், பேசாமல் நம்மளுடைய தொழிலுக்கே சென்று விடுவோம், இந்த இறையாட்சி, இந்த பணி, நற்செய்தி இதெல்லாம் ஒத்து வராது என்ற இந்த ஒரு நினைப்பிலே இருக்கிறார். ஆனால் பெந்தகோஸ்தே பெருவிழாவாகிய இந்த நாளிலே அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாளின் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வருகின்ற இந்த நாளிலே அவர்களுக்குள்ளே ஒரு புதிய சக்தி உருவாகிறது, தைரியம் பிறக்கிறது, துணிவு பிறக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஒரு புதிய படைப்பாக மாறுகிறார்கள், திருச்சபையும் பிறக்கிறது. ஆக அவன் நம்பிக்கையோடு இருந்த, முடக்கப்பட்ட நிலையிலே இருந்த இந்த அப்போஸ்தலர்கள் தைரியமாக, துணிவோடு, கதவையெல்லாம் திறக்கப்பட்ட விதத்திலே வெளியே வருகிறார்கள், நற்செய்தியை நம்பிக்கையோடு பறைசாற்றுகிறார்கள், புதிய ஒரு திருச்சபையை அங்கு உருவாக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே திருநாள் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, பெந்தகோஸ்தே சபைகள் என்று சொல்லுகின்ற போது 34,000 சபைகள் உலகம் முழுவதும் இருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறது. இந்த பெந்தகோஸ்துக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையான ஆவியானவருடைய அபிஷேகம் பெறவில்லை, நீங்கள் ரட்சிக்கப்படலை என்று கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்களை குறித்து சொல்வார்கள். நாமும் கூட சில நேரங்களில் அப்படி நினைக்கிறோம், உண்மையிலேயே ஆவியானவர் நமக்குள்ளே இல்லையோ, ஆவியானவருடைய செயல்பாடுகள் ஒன்றும் இருப்பதாக நமக்குள்ளே இல்லையே என்று சில நேரங்களில் நாம் நினைப்போம். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசல் வழியாகவும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அருட்பணியாளர்கள், குருக்கள் குருத்துவத்தின் வாயிலாக சிறப்பான விதத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எல்லோரும் இயக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே முழுமையாக நாம் நம்புவதற்கும் அழைக்கப்படுகிறோம். ஆக நாம் தொடக்க நூலிலே முதல் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கின்றோம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு, படைப்புகள் தோன்றுவதற்கு முன்பு இந்த உலகம் உருவமற்ற நிலையிலே, அசைவற்ற நிலையிலே இருந்துச்சு. ஆனால் ஆவியானவரோ நீர்த்திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் இயங்குகின்ற ஒரு சக்தியாக, வல்லமையாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கின்ற தருணத்தில், தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவத்திற்கு முன்னால் கடவுள் என்ன செய்கிறார், தன் மூச்சு காற்றை ஊதுகிறார், களிமண் தாமே புதிய உயிரை பெறுகிறது, மனித உருவமாக அங்கு மாறுகிறது. ஆக அங்கு அந்த ஊதப்பட்ட மூச்சு காற்று என்பது இறைவனின் ஆவியானவர் தாமே. எசேக்கியேல் ஆகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கின்றோம், இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறார்கள், புலம்புகிறார்கள், ஐயோ எல்லாம் போச்சு, வாழ்க்கை போச்சு, எங்கள் சொந்த நிலம் போச்சு, எங்கள் உழைப்பு போச்சு, அந்நிய நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறோமே, கடவுளே நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம், காய்ந்து போன எலும்புகளாக இருக்கிறோம் என்று புலம்ப கடவுள் தாமே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு நான் உயிர் மூச்சை கொடுப்பேன், உங்களுக்கு புதிய ஒரு வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அந்நிய மண்ணிலிருந்து மீட்கின்ற கடவுளை பார்க்கின்றோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் தாமே அங்கு நிறைவாய் செயல்படுகிறார். குறிப்பாக இஸ்ராயேல் மக்களின் வாழ்க்கைக்குள்ளே ஒரு புதிய தம்பை கொடுக்கின்ற ஆவியானவராக நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய அந்த பிறப்பு நிகழ்விலும் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 35வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உம்மீது வரும், உன்னதலின் வல்லமை உம்மை நிழலிடும் என்று அங்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால்
இறைமகன் இயேசு என்ற ஒரு குழந்தை பிறப்பார் என்று அறிவிக்கப்படுகிறது. அதுவும் நடந்தேறுகிறது. அடுத்ததாக பெந்தெகோஸ்தே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கிறார். திருச்சபை பிறக்கிறது. ஆக சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னாலே அவர் ஒரு இயங்குகின்ற சக்தி, அவர் மிகப்பெரிய ஆற்றல், அவர் மிகப்பெரிய வல்லமையோடு இருக்கின்றார். இதைத்தான் சக்கரியா ஆகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அருமையாக சொல்லுவார். இதோ இந்த உலகத்திலே மனிதனது ஆற்றலினால் அல்ல, மனிதருடைய வல்லமையினால் அல்ல, ஆவியானவரால் தான் எல்லாம் நடக்கும் என்று இறைவாக்கினர் அருமையாக சொல்லுகிறார். ஆக நல்லது நடக்கிறதா, வாழ்வு இன்னும் வாழப்படுகிறது என்று சொன்னால், இன்னும் நம்முடைய உள்ளங்களிலே இதற்கு மத்தியிலும் வாழ்வு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அது கடவுளின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு மாபெரும் நம்பிக்கை என்று சொல்லலாம். இதை முதல் சிந்தனையாக வைத்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயங்க வைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சக்தியாக இருக்கிறார் என்ற முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, பிரியமானவர்களே, ஆவியானவருடைய செயல்பாடு. நம்மிலே ஆவியானவருடைய செயல்பாடு நிரந்து இறக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கிறார், அருட்கொடைகள் பலவகை, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகள் பலவகை, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை, ஆனால் கடவுள் ஒருவரே என்று சொல்லி நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமைகள், வாய்ப்புகள், வசதிகள், ஆசீர்வாதங்கள், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகள் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தின் நன்மைகளுக்காக, குடும்பத்தின் நன்மைத்தனத்திற்காக, திருச்சபையினுடைய நன்மைத்தனத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கின்ற கொடைகளையும் வாய்ப்புகளையும் வரங்களையும் நாம் வீணாக்குவோம் என்று சொன்னால், ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை என்றுதான் அர்த்தம். ஆவியானவர் உறைந்த நிலையிலே இருக்கிறார், அப்படி இருக்கக்கூடாது. புனித சின்னப்பர் அருமையாக சொல்லுகிறார், ஆக இவற்றை பொதுவான ஒரு நலனுக்காக, நன்மைக்காக, வாழ்வுக்காக நீங்கள் பயன்படுத்துகின்ற தருணத்தில்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிறார், செயல்பட நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே இறையேசு ஆவியானவருடைய கொடைகளாக 2 முக்கியமான கொடைகளை தருகின்றார். முதலாவது கொடை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தி அமைதியை, சமாதானத்தை மிகப்பெரிய ஒரு கொடையாக ஆண்டவர் இயேசு ஆவியானவருடைய கொடையாக தருகின்றார். இரண்டாவது, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லி பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரத்தை மீண்டுமாக தன் சீடர்கள் மீது தனது மூச்சு காற்றை ஊதி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கு மன்னிப்பு என்பது ஒரு புதிய வாழ்வு என்பதை பார்க்கின்றோம். எவ்வாறு முதல் மனிதன் களிமண்ணால் செய்யப்பட்ட தருணத்திலே இறைவனின் மூச்சு காற்றை பெற்று உயிர் பெற்றானோ, அதே போலத்தான் பிரியமானவர்களை மன்னிப்பை பெறுகின்ற போதெல்லாம் நாம் இறைவனின் ஆவியானவரை, புதிய ஒரு மாற்றத்தை, புதிய ஒரு சுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் இந்த திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக அமைதியையும் மன்னிப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளினுடைய இந்த நற்செய்தி சொல்லுகிறது. நம்மிலே ஒரு சிலர் கோயில்களுக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம், நற்செய்தி கூட்டத்துக்கெல்லாம் போகிறோம். ஆனால் பிறருக்கு அமைதியை கொடுக்கின்ற, பிறருடைய வாழ்க்கையிலே சுவையூட்டுகின்ற, பிறருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி ஊட்டுகின்ற காரியங்கள்லாம் செய்கிறதில்ல. பிறரை மன்னிக்கின்ற மனநிலை, மன்னிக்கின்ற தன்மை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கிறது என்றும் கேட்டு பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு தாய் நற்செய்தி கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க, ஒரு கூட்டத்தையும் விட மாட்டாங்க. எங்கே கூட்டம் நடந்தாலும் போயிட்டே இருப்பாங்க.
ஆனால் தான் பெற்ற 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளோடையும் பேச மாட்டாங்க. வயசு அந்த அம்மாவுக்கு 74 வயசு. 4 பிள்ளைகளோடையும் பேச மாட்டாங்க. மருமக்களோடு ஓயாமல் சண்டை. பேரப்பிள்ளைகளை பார்த்தாலே ஒரு விதமான கோபம் அவர்களுக்கு வரும். என்ன கூட்டம், என்ன ஜெபம், என்ன பாட்டு பாடி என்னத்தை கண்டாங்க? ஆக பிரியமானவர்களே, ஜெபிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், தற்செய்தி கூட்டங்களுக்கு செல்கிறோம், வழிபாடுகளிலே பங்கெடுக்கிறோம் என்று சொன்னார். தொடர்ந்து ஆவியானவருடைய தூண்டுதலை நாம் பெற வேண்டும். ஆவியானவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுவார், நீங்கள் ஆவியானவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு நடங்கள். அவ்வாறு நீங்கள் ஆவியானவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு நடக்கின்ற போது ஊன் இயல்புக்கு நீங்கள் நிச்சயமாக ஆளாக்கப்படுவதில்லை என்று சொல்வார். ஆக ஆவியானவருடைய இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவதற்கு, நல்ல பண்புகள் நமக்குள்ளே செயல்படுவதற்கு, இறைவனுடைய கொடைகளை இன்னும் நன்மைத்தனத்திற்காக பயன்படுத்துவதற்கு, குறிப்பாக அமைதியையும் மன்னிப்பையும் பிறருக்கு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த திருநாள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி இன்னும் நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவதற்கு, ஆவியானவரோடு சேர்ந்து நாம் இயங்குவதற்கு, அவருடைய ஆற்றலை கொண்டு இந்த கிறிஸ்துவ வாழ்விலே நாம் முழுமையை, நிறைவை அடைவதற்கு இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறார். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியையும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வழியாக பேசுகிற இவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் துறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். அன்பின் ஆண்டவரே, உமடியார் புனித சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல. ஆமாண்டவரே, இந்த பரிசுத்தமான பெருவிழா ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் வாழ வேண்டும். ஆவியின் இயல்புக்கு உட்பட்டு வாழ வேண்டும். ஆவியானவருடைய கனிகளையும் அவருடைய வரங்களையும் நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு முழுமையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வரம் கேட்டு இந்த நேரத்திலே எங்களது மன்றாட்டுக்களை எல்லாம் சமர்ப்பிக்கின்றோம். எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் வழியில் நற்செய்தி பணியாற்றிடவும், மக்களோடு சமூக வாழ்வில் தம்மை இணைத்து கொண்டு வாழவும் வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்கள்
அதிகாரிகள் நாட்டின் வளங்களை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்தி நேர்மையான தொண்டு உள்ளத்தோடு ஆட்சி புரிய ஞானம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியாம் துணையாளரை தந்த இறைவா, நாங்கள் எங்களை தாழ்த்தி தூய ஆவியின் கனிகளை பெற்று அன்பில் அனைவரோடும் ஒன்றித்து வாழவும் தேவையில் உள்ளோர்க்கு இயன்ற உதவிகளை செய்யவும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் நாயகனே இறைவா, தொற்று நோய் நீங்கி பருவ வேளாண்மை சிறக்கவும் பொருளாதாரமேற்றம் பெறவும் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையவும் இயல்பு வாழ்வு மீண்டு வரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உடைய செல்ல பிள்ளைகள். உம்முடைய நிறைவான எதிர்பார்ப்புக்கும் திட்டத்திற்கும் உகந்தவர்களாக வாழ வேண்டியவர்கள். நீர் எங்களுக்கு மிக பெரும் கொடையாக தந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய இயல்புக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியவர்கள் என்ற உணர்வோடு எடுத்துரைத்து இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்துள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். சேர்த்து எங்களை முழுவதுமாக இது எங்களுக்கு வாழ்வு தெய்வமே, உடைத்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காயும் வாழ ஆசிக்கிறேன், என்னை தருவே போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன், சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன், என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன், என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பரிசுத்தமான திருவிழா திருப்பலி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவாவும் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இந்த பலியின் உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர்.
திருச்சபை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநிலையினர், சமூக போராளிகள், இளைஞர் ஆகிய அனைவரோடும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு வாழ்விழந்து கிடக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வாறு வாழ்விழந்து பரிதபித்து கொண்டிருந்த உம்முடைய சீடர்கள் மீது தூய ஆவியை பொழிந்து அவர்களை வல்லமை உள்ள கருவிகளாக, ஆற்றல் மிக்கவர்களாக நீர்தாமே திடப்படுத்தி உம்முடைய பணியை சிறப்பாக செய்ய வைத்தீரே. அதே போல வாழ்விழந்து கிடக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நீரே உம்முடைய ஆவியின் வல்லமையால் நிரப்பி மீண்டும் பழைய வாழ்வை பெற்று
நாங்கள் திடப்படுத்தியவர்களாக நாங்கள் பயணிக்கின்ற நல் மனதை கொடுத்தீங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். தந்தை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எம் மண்ணிற்காக உயிர் நீத்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக தூய மினவின தாய், அவருடைய அன்பு கணவராக தூய யோசேப்பு, தூய திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரும் திருத்துதருமாகிய தூய தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மிமன்று ஆடுகிறோம். உம் இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகமோ இந்த உலகத்தின் பொருட்களோ தர முடியாத உண்மையான அமைதியை, வாழ்வின் நிறைவை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரேன். உங்கள் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உண்மையான வாழ்வுக்கான அமைதியை தந்தருள திருவுளம் கொள்வீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரைத்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கியவர். இந்த செம்மறியின் விருந்து களைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும்.
கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு தருவதாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளையும் மேல் புதுப்பித்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவான் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளியின் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையிலே சீடர்களுக்கு தோன்றியதே தீ உங்கள் இதயங்களை தீமைகள் அனைத்திலிருந்து மாற்றலோடு தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையிலே ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட இயேசு உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் இது நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஏலாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. இறைவனின் துணையோடு
சென்று வாழுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திடுவாய் ஒரு போதும் மறவாமலே புவி மீது காத்திடுவாய் புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை பணிவாய் புலன்களே மேரி மாதா சந்நிதியில். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.